ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கீதா பாஷ்யம் 4வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். காங்ஷந்த கர்மணாம் சித்திம் 331வது பக்கம். யஜந்தே இக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. இந்த ஸ்லோகத்தில் நம்ம படிக்க வேண்டிய பாஷ்யம் 332வது பக்கத்தில் இருக்கிற 2வது பாஷ்யம். அத யோன்யாம் தேவதாம் உபாஸ்தே அன்யோ சாவான்யோ அகமஸ்மீதி நச வேத யதா பசுரேவம் ச தேவானாம். 11வது ஸ்லோகத்தில் மனிதர்களுக்கு 4 விதமான புருஷார்த்தம்: அர்த்த, காம, தர்ம, மோக்ஷம். அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய ஃப்ரீவில்ல பொறுத்து, சாய்ஸ். அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதன் பிரகாரம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு இறைவன் நமக்கு செயல்படுத்துவதற்கு 2 சக்தியை கொடுத்துருக்கார். ஒன்று ஆசைப்பட்டீங்க, அது காமமாக இருக்கலாம், அர்த்தமாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அதை செயல்படுத்தணும் இல்லையா, அதற்கு 2 சக்திகள் கொடுத்திருக்கார். ஒன்று லௌகீக மார்க்கத்தில் போகக்கூடிய சக்தி. லௌகீக மார்க்கத்தில் நமக்கு அதுக்குண்டான புத்தி சக்தி, உடல் சக்தி, மனோசக்தி, இதையெல்லாம் கொடுத்துருக்கார். அதை டெவலப் பண்ணி கொள்ளுகிற அந்த புருஷார்த்தத்தில் நாம் வேண்டியதை அடையக்கூடியதற்கு வேண்டிய சக்தியை பெறுவதற்கு உண்டான உடல் சக்தி. ஏன்னா ஒன்று நம்ம அர்த்தம், ஒரு பொருளை தேடுறோம், தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் தேடுறோம்னா உடல் சக்தி இருந்தால் தான் நம்ம தேட முடியும். மனோசக்தி இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரெயினில் டெவலப் பண்ணிக்கிற சக்தி இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு டிகிரி வாங்குகிறோம், அது மூலையே ஜாப் கிடைக்குது, வாழ்வாதாரம் அப்படின்னா அது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெறுவதற்குண்டான சக்தி புத்தி சக்தி. ஜெர்மன் லாங்குவேஜ், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிக்கும். தமிழ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனி லாங்குவேஜ். ஏன் எப்படி கற்றுக்க முடியுது? எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கிற சக்தி ஆல்ரெடி இறைவன் கொடுத்து வச்சிருக்காரு. அது அவங்கவுங்களுக்கு தேவையானது நம்ம அவங்கவுங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம். இது ஒரு மெடிசன், மருந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எல்லாத்தையும் என்ன கொடுத்துருக்குது? சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. லௌகீக மார்க்கத்தில் நாம் ஒரு இன்வென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒன்று டிஸ்கவர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு மெடிக்கல் லைனாக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் லைனாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, நம்மை வளர்த்தி கொள்வதற்குண்டான சக்தி உள்ள இருக்கு. இது ஒரு மார்க்கம். இதில் போய் நமக்கு வேணுங்கிறத தேடலாம். எது? 3 புருஷார்த்தம் தான். அர்த்த, காம, தர்ம புருஷார்த்தத்தை இந்த சக்தியை போதும் தேடிக்கலாம். இன்னொரு சக்தி கொடுத்திருக்காரு, சாஸ்திரிய மார்க்கம். ஒரு மார்க்கம் இறைவன் கொடுத்த மார்க்கம் தான். ஒன்று லௌகீக மார்க்கத்தில் இந்த உடல் சக்தி, மனசக்தி இதெல்லாம் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னொன்று சாஸ்திரிய மார்க்கத்தை கொடுத்துருக்காரு. சாஸ்திரிய மார்க்கம் அப்படின்னா, இப்போ ஒரு மனசில் ஒரு ஆசை வருது, குழந்தை இல்லை, குழந்தை பெற்றுக்கணும், மழை இல்லை, மழை வரணும். அப்போ காரீர் யக்னம் பண்ணுனா மழை வரும். இந்த இறைவன் கொடுத்துருக்கார். மனதில் நம்ம வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும்? மழை வேணும். மழை வரல அப்படின்னா அது என்ன கர்மம், எப்படி முறைப்படி செய்தால் மழை வருமா? வரும். காரீர் யக்னம். குழந்தை இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கோம், புத்திர காமேஷ்டி ஹோமம். இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன். அதையும் யார் தான் கொடுத்துருக்கா?
இறைவன் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்கெல்லாம் யாரு? ஆஸ்திகா பீப்புள். வேதத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் இந்த மார்க்கத்துக்கு வருவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும், அதாவது புத்தி சக்தி மனோசக்தி மட்டும் நம்பி இருக்கவங்க நாஸ்திகா. அவங்க they will not accept வேதா, பட் they will use their which is given to them only by பகவான். இறைவன் கொடுத்த அந்த மூளை அந்த சக்தியை வச்சுக்கிட்டு தான் அவங்களும் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ஆனால் they will not accept வேதா, நாஸ்திகா பீப்புள். இந்த ஆஸ்திகா பீப்புள் சாஸ்திரிய மார்க்கத்துக்கு வரவங்க கண்டிப்பா ஆஸ்திகா பீப்புள் they accept வேதா. ஓ, இறைவன் இதை சொல்லியிருக்காரா? மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள், நாட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். Here we are speaking about materialistic people. That there are two types of people. Religiously, there are two types of religious people. ஒன்று யாருன்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள். அவங்க என்னன்னா இறைவனை சாதனமாக பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிற சாத்தியத்தை அடைபவர்கள். they are religious only. ஆனால் அவங்களாம் என்னது? மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள். எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேறு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுல எம்ஆர்பி, மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள். இன்னொருத்தர் இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியஸ் பீப்புள், எஸ்ஆர்பி. யார் அவங்கள? எஸ்ஆர்பி. எஸ்ஆர்பினா அந்தக்கரண சுத்தி பெறுவதற்காக சிரவண பிராப்தி பெறணும், சாதன சக்தி சம்பத்தி நான் பெறணும் அப்படின்னு இருக்கிற ரிலிஜியஸ் பீப்புள். ரெண்டு பேருமே ஆஸ்திகா தான், வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ரெண்டு பேருமே. பட் தேர் இஸ் சம் டிஃபரன்ஸ். ஒரு குரூப்பு மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள், எனக்கு இது வேணும் அது வேணும், இறைவனை வழிபடணும், எப்படி வழிபடணும் சொல்லுங்க, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த சாதன சஷ்டி சம்பத்தி அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ முதல்ல வாழ்க்கைக்கு உண்டான பிரச்சனைக்கு ஏதாவது வழி இருக்குதா? வேதத்தில் ஹோமம் இருக்கா, கர்மம் இருக்கா, வேதாந்தம் இருக்கா, சாண்டிங் இருக்கா, பூஜை இருக்கா, புனஸ்காரம் இருக்கா, பிராயசித்த கர்மம் இருக்கா, காமிய கர்மம் இருக்கா? இந்த காமியத்துக்கு என்ன கர்மம், இந்த பிராயசித்தத்துக்கு என்ன கர்மம்? இந்த கோயிலில் போய் இதை போட்டால் சரியா போயிருமா, அந்த கோயிலுக்கு போனால் சரியா போயிருமா? 100% மெட்டீரியலிஸ்ட் ரிலிஜியஸ் பீப்புள். அவங்கள பற்றி தான் இங்கே பேசுறார் இறைவன். யாரை பற்றி பேசுறாரு? மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள். பட் தே ஆர் ஆஸ்திகா. அங்கே இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதிலிருந்து கடந்து வரணும். ஆயுசு ஃபுல்லாக அங்கேயே இருந்துடக்கூடாது. மெட்டீரியலிஸ்ட் ரிலிஜியஸ் பீப்புளாக இருக்கக்கூடாதுங்கிறது இறைவனுடைய கணக்கு. இதில் அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க அது வந்துடுவாங்க. ஏன்னா நான் கொடுத்த கர்மத்தை முறைப்படி செய்யும் போது அது டைரக்டா ஒரு பலனை கொடுத்தாலும் இன்டைரக்டா என்ன கொடுக்கும்? திருஷ்டம்னு அதிர்ஷ்டம் வேறு. நான் சொல்ற கர்மங்களை செஞ்சுட்டு இருக்கும் போது திருஷ்டமா அவங்களுக்கு வேணுங்கிற சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், என்ன கேட்கறாங்களோ அது கிடைக்கும். ஆனா அதிர்ஷ்ட பலனாக அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த கரண சுத்தி, குரு பிராப்தி, சிரவண பிராப்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறனால மெட்டீரியலிஸ்ட் பீப்புளை விட இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியல் பீப்புள் அங்கிருந்து இங்க வரக்கு, எம்ஆர்பியிலிருந்து இங்க வரக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்பது இறைவனுடைய கணக்கு. சரி, ஓகே. இப்போ ஒரு டவுட் வரும். என்ன டவுட்டு நமக்கு வருது இல்லையா? சங்கராச்சாரியரே கலப்புறாரு. 4 புருஷார்த்தத்தில் மோக்ஷன் தான் தி பெஸ்ட்டு அப்படிங்கும்போது ஏன் பீப்புள் 3 புருஷார்த்தத்திலே இருக்காங்க, 4வது புருஷார்த்தத்துக்கு ஏன் வர்றதில்லை? ஈவன் தோ தே ஆர் ஆஸ்திகா பீப்புள், ஏன் அங்கே வரமாட்டேங்கிறாங்க என்றால், ஃபர்ஸ்ட் என்னது? இந்த உலக அர்த்த தர்ம காம புருஷார்த்தத்தில் போகும்போது வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கிற கர்மங்களை செய்யும் போது கர்ம பலன் எப்போது? உடனே கிடைக்கும். இப்போ செஞ்சோம் அப்படின்னா கர்ம பலன் அது வரும். கர்ம பலன் பாருங்க, வெரி அட்ராக்டிவ். ஏன் எல்லாம் என்னது? மாயிக்கா, உனக்கெல்லாம் சொன்ன இல்லைங்களா? மாயிக்கம்னு என்னங்க? வெரி அட்ராக்டிவ். கர்ம இங்க இருக்கிற நம்ம உலகத்துல ஒரு பிரச்சனைக்கு, ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு கர்மத்தை செய்யும் போது அந்த கர்ம பலன் எப்படி இருக்கு? அந்த கர்மம் செய்யும் போது சரி, அதனுடைய பலனும் சரி எப்படி இருக்கு? they are very attractive. ஏன்? so much of beauty, variety, novelty. அதனால people are voting for this. they are not coming for Vedanta. My majority of the religious people are voting for this only, not for Vedanta, not for ஞான மார்க்கம். கர்ம மார்க்கத்தில் ஏன் அவங்க அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்கன்னா இதுதான் காரணம். ஏன்னா அது மாயாவே என்னதான் வெரி அட்ராக்டிவ். அதில் எத்தனை வெரைட்டிஸ். அடுத்தது ரிசல்ட் ஈஸியாக குயிக்கராக கிடைக்கும். அதுதான் ஷிப்ரம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறார் ஸ்லோகத்தில் இறைவன். பகவான் என்ன யூஸ் பண்ணுற? ஷிப்ரம். இப்போ மழை வேணும்னு ஒருத்தர் ப்ரே பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். எப்போ மழை வரணும்? அடுத்த சீசனுக்கு வந்தால் கூட அந்த மழை பிரயோசனம் இல்லை.
இப்போ உடனே மழை வேணும், அடுத்த ஜென்மத்துக்கு வந்து மழை வரணுங்க, உடனே கிடைக்கும். அப்ப அதுல பீப்புள் என்ன ஆயிராங்க, கேரிட் ஓவர். இப்ப பண்ணுனா மழை கிடைக்கும். புத்திர அக்காமேசி ஹோமம் பண்றவனுக்கு எப்பங்க புத்திரம் கிடைக்கணும்? உடனே கிடைக்கணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இல்ல அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்திலேயாங்க அவங்க குழந்தை கொடுத்தா அது உடனே கிடைக்குது. சிப்ரம் சாதனம் எல்லாமே சாத்தியத்தை அடைவதற்குண்டான வழிகளை இந்த ஜென்மத்திலே கொடுக்கும் சாதனங்கள். அந்த மாதிரி சாதனங்கள் சாத்தியங்கள் உண்டு. ஆனா அங்க என்ன சொல்றோம், இப்ப ட்ரை பண்ணு, கர்மயோகத்தை ட்ரை பண்ணு, அடுத்த ஜென்மம் அப்படி நீ பாதியில போயிட்டா கூட அப்படிங்கும் போது என்ன அர்த்தம், நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாதா இருக்குது இது ஜென்மத்துல. அப்ப அடுத்த ஜென்மத்துல போய் நீ யோகினாம் சீமதாம் குலே வந்து பிறப்ப, எந்த அளவுக்கு நீ அந்த கரணை சுத்தி பெற்றியோ அதை தொடர்ந்து நீ அடுத்த ஜென்மத்துல பிறப்ப. இந்த ஜென்மத்துல அரிது கடிவது என்ன, அது ஆச்சரியவத்து குரு அமையிறது, ஆச்சரியவத்து படிக்கிறது, ஆச்சரியவத்து புரியுறது. அப்படிங்கும் போது who will be attracted? Nobody will be attracted. So தான் அதனால they vote for materialistic. அதுலதான் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற காரணம், அதனுடைய அவங்களுக்கு பிரச்சனை, அது சொல்யூஷன் உடனே கிடைக்குது. அப்ப என்ன ஆயிடுறாங்க, எல்லாம் கேரிட் ஓவர் பை கர்ம காண்டம். திஸ் நத்திங் ராங் இன் தட். அந்த முறைப்படி இறைவன் சொன்ன பிரகாரம் நம்ம வாழும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க இந்த ஜென்மத்திலேயாவது அல்லது அடுத்த ஜென்மத்திலேயாவது ஞானகாண்டத்துக்கு வருவதற்குண்டான ஒரு அந்தக்கரணை சுத்தி பெறுவதற்குண்டான வாய்ப்பு உருவாகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பாஷ்யத்துக்கு கூட அர்த்தம் பார்க்கலாம். இதுதான் அவர் சொல்றது. அதாவது இங்க எங்க கொட்டேஷன் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தியத்துல என்ன சொல்லிடுறாரு, கர்ம பலத்தில் இச்சையுடைய மனிதர்கள். இப்ப புரிஞ்சுங்களா, மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். நான் யார சொன்னேன், கர்ம பலனில் இச்சை உடையவர்கள், மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள். இந்த லோகத்தில் என்ன பண்றாங்க, இந்திரா ஸ்வாகா அக்னயே ஸ்வாகா இதன்ன மம என்று ஹோமங்கள் பண்ணி, சாண்டிங் பண்ணி, பூஜைகள் பண்ணி முதலை தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். காய்க்க வாச்சிக்க மானச பூஜா செய்யறாங்க. யாரு, கர்ம பலனில் இச்சையுள்ளன. யாரு, என பிரிச்சுறேன் நான், ரிலிஜியஸ் பீப்புள ரெண்டா பிரிச்சுக்க, அப்பதான் புரியும். இங்க யார சொல்றாரு, மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள். அப்போ சங்கராச்சாரியர் கொடுத்துட்டு, ஏன்னா இது பிருகதாரண்ய உபனிஷத்துலங்க சும்மா அப்படியே விரலாவாரியா இருக்கு இதை பத்தின. அதாவது இங்க இவர் கொடுக்கிற கொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1:4:10 இருந்து ஒரு கொட்டேஷன் பிருகதாரண்ய உபனிஷத்துல 1:4:10 இருந்து எடுக்கிறார். அது என்ன, அதுல என்ன கொட்டேஷன் என்ன, அத யக அந்யாம் தேவதாம் உபாஸ்தே, வேறு அத அந்யாம் தேவதாம் உபாஸ்தே, இறைவனை தேவதைகளை தன்னிடமிருந்து வேறுபட்டவர்களாக யார் உபாசனை செய்கிறார்களோ, ஏ அத யோனயரு யக யார் அந்யாம் தேவதாம் தேவதைகள் என்னிடமிருந்து வேறுபட்டவர்கள், மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள். அந்த வேர்டு புடிச்சிட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம் கிளாஸ்ல. அவங்க எப்படி வழிபடுறாங்க, அந்யா தேவதாம் உபாசை. எப்படிப்பட்ட தேவதைகள், அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏ அந்யாம் தேவதா தே ஆர் இன் டுவாலிட்டி, அப்படி வச்சுக்கலாம் ஈஸியா. தே ஆர் இன் டுவாலிட்டி, இருமையில் இருப்பவர்கள். உபாஸ்தே அந்யக. என்ன நடக்குது, அந்த இடத்துல அந்த எஸ் போட்டு இடத்துல எப்படி பிரிக்கணும்னா ஆன் போட்டு பிரிக்கணும். அசாவான்யக அகமஸ்மீதி நச வேத யதா பசுரேவம் ச தேவனாம். இப்ப அடுத்த வேட என்ன, அந்யக. என்ன பண்றாங்க அவங்க, அதாவது அசௌ அந்யே, அதை எப்படி பிரிக்கணும், அசௌ அந்யே சந்திரோடு, அசௌ அந்யே அகமிதி, நான் அவர்களிடமிருந்து வேறுபட்டவன். இதி நச வேத, என்ன தெரியுதுல, நான் அவர்களிடமிருந்து வேறுபடாதவன் அவர்களுக்கு தெரிவதில்லை. நான் தேவதைகளிடமிருந்து வேறுபட்டவன், நான் எனக்கு என்ன பிரச்சனையோ இந்த தேவதைகளுக்கு நான் இந்த ஹோமம் பண்ணினா, இந்த சாண்டிங் பண்ணினா, நான் வேணுங்கிறத எனக்கு அவங்க கொடுப்பாங்க. அது சொன்ன டூயால், இறைவன் வேறு தேவதைகள் வேறு நான் வேறு என்கின்ற அந்நிய
அவர்கள் என்னை விட்டு அந்நியர்கள் சொல்ற மாதிரி இல்லைங்க, அவங்க அந்நியர்கள் என்ன தமிழ் அதேதான், வேறானவர்கள். தே ஆர் இன் துவைதம், துவைத பக்தி, துவைத பக்தகா. என்ன பண்றாங்க? ஏதா அவங்கள யாருக்கு சமன் பிரகதாரண்ய உபநிஷத்துல சொல்றாரு இறைவன், பசுகு ஏவா சகதேவானாம். யாரு அவங்கள யாருக்கு சமம்? விலங்குகளுக்கு சமம். என்னங்க இப்படி சொல்றாரு இறைவன்? நான் சொல்லலீங்க, பிருகதாரண்ய உபநிஷத்துல சொல்றாங்க. அதுவும் இந்த சூத்திரத்துக்கு என்ன தெரியுங்களா பேரு? அவித்யா சூத்திரம். எங்காவது கேட்டிருக்கீங்களா? அவித்யா சூத்திரம் பேர். ஏன்னா அந்த 1-4-10 இங்க கொட்டேட் பண்றாங்களா, கொட்டேஷன் கொடுத்திருக்காரா? அந்த 1-4-7 பாத்தீங்கன்னா வித்யா சூத்திரம். 2 பேர்த்தையும் பிரிச்சு காமிப்பாரு. வித்யா சூத்திரத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். யார் அவங்கெல்லாம் நான் சொல்றேன் பாத்தீங்களா? ரிலீஜியஸ் மெட்டீரியலிக் பீப்புள 1-4-7 சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான், ஏன்னா பிருகதாரண்ய உபநிஷத் கோட் பண்ணா அதுக்கு முன்னால பின்னால என்ன வருது நம்ம தெரிஞ்சாதான் அந்த கொட்டேஷன் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த 1-4-7 வித்யா சூத்திரம் பேர் இருக்கு. அங்க என்ன சொல்றாரு அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வராரு. 1-4-10 அவித்யா சூத்திரம்னு பேர் இதுக்கு பேர். இப்ப அவங்கள யாருங்கிறாரு? இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க, தன்னை தவிர்த்து தேவதைகள் வேறானவர்கள், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த ஏன் அவர்களெல்லாம் விலங்குகள், லோடு கேரியிங் டாங்கீஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன, ஏன் இப்படி பகவத்கீதை உபனிஷத் சொல்றாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கான்ஃபிளிக்டான சென்டென்சஸ், ஏற்றுக்கொள்ள முடியாத கடினமான ஏரியாஸ். பட் திஸ் இஸ் ஃபேக்ட். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, இங்க சொல்றதுதான் உண்மை. ஏன்? இறைவன் வாக்கு. அப்படி முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். என்னால ஏத்துக்க முடியுதோ ஏத்துக்க முடியலையோ, புரியுதோ புரியலையோ, டசன்ட் மேட்டர். திஸ் இஸ் த ஃபேக்ட். என்ன ஃபேக்ட்னு கேளுங்க. இப்போ ஒரு கர்மி, யாரு? மெட்டீரியலிஸ்டிக். அந்த வேர்டுக்கு இப்ப கர்மின்னு போடுறேன். கர்மடா கர்மின்னு சொல்லுவோம். ஏதாவது மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள், என்னை தவிர்த்து வேறானவன் தேவதைகள். நான் இதெல்லாம் பண்ணி என் பிரச்சனைக்கு ஒரு காய்க்க வாச்சிக்க மானச கர்மம் பண்ணுனா எனக்கு அவங்களுக்கு பேர் என்னது? கர்மின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள், எம்ஆர்பி வச்சாலும் சரி, கர்மின்னு வச்சாலும் சரி, கர்மடான்னு வச்சாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்க? பூஜை பண்றாங்களா? ஆஃபரிங்ஸ், ஆப்லேஷன்ஸ் கொடுத்தறாங்க. ஹோமம் பண்ண ஆப்லேஷன் ஆஃபரிங்ஸ் எல்லாம் இல்லாமையாங்க? ஸ்வாகா இந்திராய ஸ்வாகா இதென்ன மம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கொடுக்கணும். அப்பதான் ஒன்னா யாகத்தை எடுத்துக்கலாம், ஒரு யக்னத்தை எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க? உத்தரகாமேஸ்வரி ஹோமம் வேணுனோ, காரீரி மழை வரணுனோ, ஏதோ ஒரு காரணம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க? பரஸ்பரம் பாவயந்தக. அவங்க தேவதைகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க? கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்க இடத்துல இறைவன் சொல்றாரு, வாட் வில் பி தி தேவதாஸ் ஆட்டிடியூட்? அந்த தேவதைகளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? எனக்கு இப்படி கொடுத்துட்டு இருக்கிறவன் ஸ்வாகா ஸ்வாகா இந்திரன் நினைச்சுக்குங்க, அக்னி நினைச்சுக்குங்க, அந்த தேவதைகளுடைய ஆட்டிடியூட் என்னன்னு இறைவன் சொல்றாரு. எப்படி இருக்கணும்? லாஜிக் எப்படி இருக்குன்னா, இந்த பீப்புள் இக்னோரன்ஸ்லயே இருக்கணும், துவைதத்திலேயே இருக்கணும். இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? ஆபுலேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹோமம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பகவத்கீதா பாஷ்ய கிளாஸ்க்கு உள்ள போறானா they will be alarmed. என்னது கீதா பாஷ்ய கிளாஸ்க்கு போறியா? alarmed. the people will be alarmed. என்னடா யார் சொல்றா? ஈஸ்வரன் சொல்றார். they will be alarmed. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், ஒரு டாங்கி ஒருத்தன் ஒரு லோட் கேரிங் அனிமல் ஒருத்தர் வச்சிருக்காருனாங்க, அவரு they will not like to lose their donkeys. அதே தத்துவம் தான் இங்கே. the devadas will not like to lose the ignorant people. துவைத ignorant people, துவைதத்தில் இருக்கிற ignorant people தேவதைகள் லூஸ் பண்ண விரும்ப மாட்டார்கள். if you come to Gita class they will be alarmed. அப்ப என்ன பண்ணுவாங்க? அலாமான they will try to give தடைகள், obstacles. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? தடைகளை கொடுப்பார்கள். பிகினிங்ல தான். அதை தாண்டிட்டோம்னா அப்புறம் நம்ம யாரை நோக்கி போறோம்? ஈஸ்வரன் நோக்கி போறோம்னா அவங்க பவர் இழந்துருவாங்க.
நாம் அந்த தடையிலே படுத்துக்கிறோம். அந்த தடையை தாண்டிட்டோம்னா அவங்க யாரோட கண்ட்ரோல் இருக்காங்க? ஈஸ்வரக. யாருக்கு பயந்து சூரியன் உதிக்கிறதோ, யாருக்கு பயந்து யமதர்மராஜா தாவி தாவி சென்று உயிர்களை எடுக்கிறாரோ, அந்த அவரை ஈஸ்வரனை நாம போறோம், ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா போறாங்க. இவங்கிட்ட நம்ம பப்பு வேகாதுன்னு தேவதைகளுக்கு நாம் புரிய வச்சுட்டோம்னா அப்படியே அழகா தோகை கோயிலில சாமிக்கு வீசுறாங்க பாருங்க, அந்த மாதிரி வீசி சென்று வாரும் என்று நம்மளை அனுப்பி விடுவார்கள் தேவதைகளே. நான் சொல்றது எல்லாம் சாஸ்திரம் சொல்ற வார்த்தை. அந்த தேவதைகள் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா we are very strong, we are particular. அதுதான் சொல்ற, டிட்டர்மினேஷன் வேணும், டெடிகேஷன் வேணும், டிட்டர்மினேஷன் வேணும். புத்தியில நிச்சயாத்மிகா பண்ணுங்க, பண்ணுங்க. ஏன் சொல்றோம்? அந்த நிச்சயாத்மிகா பண்ணிட்டீங்க, ஸ்ரத்தாவோட இருக்கீங்கன்னா தேவதைகள் will test the ஸ்ரத்தா. அது எப்படி நினைச்சுக்கணும்? அங்க போய் ரீச் ஆகிறதுனால உனக்கு ஸ்ரத்தா இருக்கான்னு தேவதைகள் பார்ப்பாங்களாம். கஷ்டத்தை கொடுத்து தேவதைகள் will செக், அவங்கள செக் போஸ்ட் தேவதைகள். நீங்க அந்த ஸ்ரத்தை இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? செக் போஸ்ட் குச்சி அப்படி மேல தூக்கிறோம், கார் என்ன ஆகும்? போயிடலாம். செக் போஸ்ட் அவங்க எல்லாம் உங்களுடைய ஸ்ரத்தையை செக் பண்ணுவாங்க. அப்ப தோத்துட்டோம்னா அவங்க செக் போஸ்ட்ல அவன் கேட்கறதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்டரை தாண்டி போக விட மாட்டான். நீ திரும்பி போய் அதெல்லாம் எடுத்துட்டு வான்னு அனுப்புறானா இல்லையா? இது தாண்டி நீயே கர்நாடகா பார்டரை நீ இதை தாண்டி அதை கொண்டா இதை கொண்டா, பேப்பரை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டாமா இல்லைன்னு வச்சுக்க, நீ திரும்பி போன்றுவோம். அதேதான் தேவதைகள் செக் போஸ்ட் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸ்ரத்தா இருக்கா, இவ போனா உள்ள போனா குருவுக்கு கஷ்டம் கொடுக்காம, சாஸ்திரத்துக்கு கஷ்டம் கொடுக்காம, இறைவனுக்கு கஷ்டம் கொடுக்காம படிப்பானா செக் போஸ்ட் தூக்கிடும். யூ கேன் கோ. இல்லைனா யூ ஹாவ் டு ரிட்டர்ன் பேக். கோ அண்ட் கெட் இட். ஸ்ரத்தா சாதன சஷ்டி சம்பத்தி எல்லாம் பெற்றுட்டு நீ அப்புறம் வா சாமி, நாளைக்கு வா, போய் எடுத்துக்கிட்டு வந்தா செக் போஸ்ட் உள்ள விடுறாங்களா இல்லையா? எல்லாம் டீட்டெயில் காமிச்சிங்களா? சரி, யூ கேன் கோ. கர்நாடகா பார்டர் தாண்டி போலாம். இதேதான் தேவதைகள் என்ன பண்ணுவாங்க? அது நீங்க ரெண்டு விதமா பாத்துக்கலாம். தனக்கு வர வேண்டிய விஷயங்கள் வரல, அதான் ஏன்னா அதனால பிருகதாரண்யக உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, தே வில் கிவ். கீதா பாஷ்யம் கிளாஸ் நீ போறேன்னு நீ முடிவு எடுத்துட்டீங்கன்னா தே வில் கிவ் என்ன சொல்லலாம், பேக் பெயின், ஃப்ரண்ட் பெயின், கெஸ்ட் வில் கம். எத்தனை பிரச்சனை சொல்றீங்க? கெஸ்ட் வந்துட்டாங்க, இடுப்பு வலி, வயிற்று வலி, தலைவலி, தூக்கிட்டேன் மிஸ் ஜி, காலையில தூங்கிட்டேங்க ஜி, கிளாஸுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டேங்க ஜி, அது வேற கேஸ். ஏன் என்ன நடக்குதுன்னு தெரியும். இவ்வளவு முயற்சி எடுத்து நான் வந்து கோறனே, அப்புறம் தூங்குறனே. யார் அங்க வேலை செய்யறது? செக் போஸ்ட்ல யார் பேப்பர் டிக் போட்டுட்டு இருக்கா? தேவதைகள் டிக் போட்டு, ஏன்னா அவன் என்னென்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் டிக் போட்டு தான் உங்களை தாண்ட அது ஜெராக்ஸ் கேப்பா இருக்கா, ஒன்னு பின்ன பண்ண ஒரிஜினல் கொண்டாமா பார்த்துருக்கோம்ல. செக் போஸ்ட் என்ன வேலை நடக்குது? ஜெராக்ஸ் காமிச்சாலும் சில சமயம் ஏதோ கொஞ்சம் ஏதோ மால் ப்ராக்டிஸ்னா யூ கெட் மீ சம் ஒரிஜினல். நாங்க பார்த்துருக்கு இதெல்லாம். போய் திருப்பி ஈரோடு வந்து ஒரிஜினல் எடுத்துட்டு போன காலமெல்லாம் இருக்கு. பிசினஸ் பண்றதுக்காக கர்நாடகா போகும்போது திரும்பி வந்து ஒரிஜினல் எடுத்துட்டு வரோம். அப்பதான் நம்புவான், என்னமா சம்திங் மிஸ் ஃபிஸ்ஸி அப்படின்றோம். இதேதான். அப்ப என்ன பண்றோம்? அது என்ன ஆகுது? ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி. அந்த வேர்டு ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி. நன்மைக்காக பல தடங்கல்களை தேவதைகள் கொடுக்கிறாங்க. யாருக்காக? ஸ்ரேயாம்சி, நன்மைக்காக, ஸ்ரேயஸுக்காக, என்னுடைய நன்மைக்காக தேவதைகள் கஷ்டத்தை கொடுப்பாங்க. அந்த செக் போஸ்ட நாம தாண்டணும். எதுலயே இருந்துக்க கூடாது. நான் கர்நாடகா வல்லசாமி, நான் தமிழ்நாட்டிலேயே உட்காந்துக்கிறேன்னா உட்காந்துக்குங்க, நோ ப்ராப்ளம். நீங்க கர்நாடகா வழி யார் அழுதா? செக் போஸ்ட் காரனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. எங்க யூ டோன்ட் வாண்ட் டு கம் டு கர்நாடகா, யூ ப்ளீஸ் பி இன் தமிழ்நாடுன்றவர். செக் போஸ்ட்ல என்னங்க சொல்லுவாரு? யூ ப்ளீஸ் பி இன், யூ கெட் ஆல் த டீட்டெயில், என்னென்ன தேவையோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க வேணும் வரணும்னா. இல்லைன்னா யூ கோ அண்ட் சிட் இன் தமிழ்நாடு. அதேதான் ரிலீஜியஸ் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். They will be checked. Then only they can come to spiritual religious people. ஆகணும்னா நீங்க இந்த செக் போஸ்ட தாண்டி தான். யார் சொல்றது? நான் இல்லை. பிருகதாரண்யக உபனிஷத்துல அவித்யா சூத்திரம், அதுதான் இங்க கொட்டேஷன் கொடுத்திருக்கிறது. அந்யக எல்லாம் பசுனாம் சொல்ற வேர்டெல்லாம் எங்க இருக்குது? பிருகதாரண்யக. நீங்க பாருங்க, அதுக்கு மேல 147 அது என்ன சொன்ன? வித்யா சூத்திரம் பேர்.
அங்க என்ன வேர்டு இருக்குன்னா ஆத்மா இதி ஏவம் உபாசீத, அவ்வளவுதான் அந்த சூத்திரம் 147. ஆத்மா இதி ஏவம் உபாசீத. அங்க என்ன, ஐ நெகேட் deity 3D, deity, devotee, division, துவைதம் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, நான் வித்யா சூத்திரத்தை என்ன சொல்லுது, நான் அதை நெகேட் பண்ணிடுவேன். எதை, 3D, deity தேவதைகள், டிவோட்டி நான் ஒரு பக்தன், அதுக்கப்புறம் 2 பேத்துக்குள்ள டிவிஷன். ஐ பிகம் அகர்த்தா, ஐ பிகம் அபோக்தா. எங்க வித்யா சூத்திரத்துல I will be like that. But in அவித்யா சூத்திரத்துல நான் எப்படி இருப்பேன், I believe in deities எல்லாமே. அங்க I negate, இங்க I believe. எதுல, deity 3 Dல, deity, devotee, then division between me and devatas. இதை நான் இங்க மெயின்டைன் பண்ணிக்குவேன். அவித்யால, வித்யால என்ன, அங்க என்ன, அகம் கர்த்தா. அவித்யால என்ன நினைக்கிறோம், அகம் கர்த்தா. அது செஞ்சனா அகம் போக்தா. இதெல்லாம் எங்க வருது, அகம் கர்த்தா நினைக்கிறது அவித்யா சூத்திரம். இப்ப நாம ஒரு பிராயச்சித்த கர்மம் பண்றோம். அடுத்த பாஷ்யத்துக்கு உண்டான இன்ட்ரடக்ஷன். இப்போ அது எப்போ வேலை செய்யும், ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி பேஸ்ட் ஆன் பிராயச்சித்தம் தான். are becoming more popular also. more popular and popular யாரு, அஸ்ட்ராலஜி. எடுத்தோன்னே காலையில பேப்பர்ல இன்னைக்கு ராசிக்கு என்ன பலன் படிச்சுட்டு தான் பல்லே விளக்கு போறது. பல்லு விளக்கிட்டு வந்து உட்கார்ந்தோன்னே காஃபி குடிக்கும்போது முதல்ல அது பாத்திரணும். தலை போன விஷயம் எதா இருந்தாலும் பிகம் மோர் அண்ட் மோர் ப்ராப்பர் ஆகுது. ஆனா அதுக்கு அவங்க பிராயச்சித்தை கொடுக்குறாங்க. இந்த கஷ்டத்துக்கு நீங்க பிராயச்சித்தம் இது பண்ணுங்க. இப்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பிராயச்சித்துக்கு போகாத ஒரு குரூப் இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். அது பிராயச்சித்துக்கு போக மாட்டாங்க. சில பேர் இந்த நீ செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழம் மாலை போடு, எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடு, இந்த மாதிரி பிராயச்சித்தம் எழுதிடுவாங்க கீழேயே. அஸ்ட்ராலஜி பிராயச்சித்தம் எல்லாம் இருக்காது. ஒரு கஷ்டம் வருதுன்னா இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். இவங்க எழுதி கொடுத்துட்றாங்க. நீங்க அதை பண்ணுனீங்க அப்படின்னா, ஏன்னா ரிலிஜன் இஸ் நவ் என்ன சொல்லலாம், மார்க்கெட்டட் எஃபிஷியன்ஸ்லி. தெரியுங்களா, ரிலிஜன் இஸ் மார்க்கெட்டட் nowadays ரிலிஜன் மார்க்கெட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங் இஸ் பிசினஸ். இப்போ சிந்திக்கணும், அந்த பிராயச்சித்த கர்மம் எப்ப எனக்கு வேலை செய்யும். ஜோசியத்தில் அந்த கீழே பேப்பர்ல எழுதியிருக்கான, நான் அடிக்கடி அதை நான் வீட்டுக்கு ஷேர் பண்ணுவேன். அந்த பிராயச்சித்தை எழுதுறானே, அந்த பிராயச்சித்தனை பண்ணினவங்களுக்கெல்லாம் பலன் வந்துருச்சான்னு யாராவது செக் பண்றோமா, பண்ணி ஏன்னா அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு பிராயச்சித்தை சொன்னாங்க, அது பண்ணினதுக்கு அப்புறம் அது சரியாயிருச்சா என்ன, அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. ஏன்னா 100% பிலீஃப், ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் அந்த பேப்பர்ல போடுற கடகராசி, அதுக்கு உண்டான பலன் பரிகாரம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிராயச்சித்த கர்மங்கள் அது சரியாவே இருக்கட்டுங்க, நான் தப்புலாம் சொல்லவில்லை. அதற்கு முன்னால அது ஒர்க் அவுட் ஆகணும்னா முதல்ல நீ தர்மத்துக்கு உட்பட்டானா வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். அப்பதான் பிராயச்சித்த ஒர்க் அவுட் ஆகும். பஞ்சமகா யக்னங்கள் நீ பண்ணியிருக்கணும். நித்திய நைமித்திய கர்மத்தை நீ பண்ணியிருக்கணும். அப்பதான் காமிய கர்மமே பலனை தரும். இப்ப காமியம்னு என்ன, பிராயச்சித்த கர்மம், ரெண்டையும் எடுத்துங்க. காமிய கர்மமா இருந்தாலும் சரியான இது வேணும்னு ஆசைப்பட்டு செய்யறதுக்கு பேரு காமிய கர்மம். இந்த பிரச்சனையிலிருந்து இந்த தப்பிக்கணும்னு பண்ணும்போது அதுக்கு என்ன பேரு, பிராயச்சித்த கர்மம். அதையோ ஒருத்த காமியமா பண்ணிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. அதாவது காமியமா ஒருத்தன் பண்றான், அல்லது பிராயச்சித்தமா எனக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கும், இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், இந்த 7 8 சனி 8 சனி 9 சனி 10 சனி எதையோ ஒன்று சொல்லி அதுல இருந்து நான் கஷ்டப்படுறேன், எங்க வீட்டுல 2 சனி 3 சனி 4 சனி அதெல்லாம் வரணுங்கிறக்காக பிராயச்சித்தம் பண்றோம்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆன முறைப்படி ஒரு பிராமணனை வச்சு நம்ம செய்யறோம். அதுல எல்லாம் பக்காவா இருக்கிறோம். ஆனாலும் எதை மறந்துடுறோம், தர்மத்துக்குட்பட்டான எண்ணங்களோடு இருக்கணும். அதுக்கப்புறம் இறைவன் வகுத்து கொடுத்த வர்ண ஆசிரம தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணினாதான் என்ன உனக்கு பிராயச்சித்த கர்மமே பிராயச்சித்தமாக அமையும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருஷ்ட பலன் மட்டும் கிடைக்கும், அதிர்ஷ்ட பலன் கிடைக்காது. திருஷ்டம்னா என்ன, ஒரு ஐயர் எழுதி கொடுக்குறாரு, இதாங்க பிராயச்சித்தம் அப்படின்னு, நீங்க பண்ணிட்டீங்க, பண்ணி முடிச்சோன்னு ஒரு நிறைவு வரும்.
அப்ப பண்ணிட்டுங்கிறக்காகவே ஒண்ணுமே ஒரு அது பேர் திருஷ்ட பலன்னு பேர், ஒரு நிறைவு, சாட்டிஸ்பாக்சன், அவ்வளவுதான். அதிர்ஷ்ட பலன் வராது, வரவே வராது. சோ பிராயச்சித்த கர்மம் பண்றதுனால எங்க இருக்கணும் நம்ம? அவர்ண ஆசிரம தர்மத்தை பஞ்சமகா யக்னத்தை ஃபாலோ பண்ணணும். நாட் கர்மயோகம் எல்லாம் பேசல, பஞ்சமகா யக்னம். அட்லீஸ்ட் நீ வேதாந்துக்கு வந்தா கர்மயோகத்துக்கு வரப்போறோம், அதை கேட்கவே இல்லை. எது பிராயச்சித்த கர்மம் பண்றதுக்கு கர்மயோகம் அவசியம் இல்லை, பஞ்சமகா யக்னங்கள் அவசியம். தேவதா வழிபாடு, ரிஷி வழிபாடு அவசியம். ரிஷி வழிபாடு, தேவதா வழிபாடு, மனுஷ வழிபாடு, பித்ரு வழிபாடு எல்லாமே என்னது அவசியம். பூத யக்னம், நரயக்னம் எல்லாம் பண்ணுனா அப்படியே பிராயச்சித்த ஒர்க்கு. நீங்க எலுமிச்சை மலை பாலை போட்டி துர்க்கைக்கு ராகு காலத்தில் இந்த நேரத்தில் இந்த நைவேத்தியம், இந்த நைவேத்தியம், இந்த டைமு, இந்த கோயில், இந்த மாலை, இந்த விளக்கு, இந்த எண்ணெய், இந்த திரி வேற இப்பலாம். அந்த எண்ணெய் அந்த திரிவோடு, இந்த திரி ஓட்டாது, அந்த திரி ஓட்டாது, இந்த இந்த பூசணிக்காய அருந்து எண்ணெய் ஊத்துனா அதுல இழுப்பெண்ணெய் ஊத்தியா வேப்பெண்ணெய் ஊத்துறியா, இவ்வளவு பர்டிகுலரா செய்யறீங்களே. வாட் அபவுட் பஞ்சமகா யக்ன? இறைவனா தான் கேட்கிறேன். அது இல்லாம இது ஏன்னா இது நீங்க இது டாபிக் தனி, ஏன்னா இது சப்ஜெக்ட் வெளியே போறேன் நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா ஏன் அடுத்த லாஜிக் ஏன் பண்ணணுங்கிறாரு, அது எங்க டைம் வரும்போது டீட்டெயிலா பார்க்கலாம். மொத்தத்துல இப்ப என்ன சொல்றாரு, இதெல்லாம் பண்ணினா தான் உனக்கு பிராய்ச்சித்தம். கண்டிப்பா உங்களுக்கு ஏத்துக்கிறீங்களோ நீங்க ஏத்துக்கலையோ, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அது மேட்டர் கிடையாது. திஸ் இஸ் த ஃபேக்ட். அது சில சமயம் உள்ள முழுங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும், கட்டப்பாறை வச்சு இடிக்கிற மாதிரி இருக்கும் தொண்டைக்குள்ள, வேற வழி இல்லை. திஸ் இஸ் த ஃபேக்ட். இதை பண்ணுனா மட்டும்தான் பிராயச்சித்தம், காமிய கர்மம் எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். கம்மிங் டு அடுத்த இப்ப இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அடுத்த பாஷை இப்ப கீழே தமிழ் படிக்கலாம். இப்ப என்ன சொன்னேன், இப்ப இங்க கொடுத்திருக்கிறது அவித்யா சூத்திரம், அது இல்லாம வித்யா சூத்திரம் ஒண்ணு இருக்கு. அங்க அவன் எது கிடையாது, இந்த இந்த கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் அங்க இருக்காது. ஆனா இவங்கிட்ட என்ன இருக்கும், அவித்யா சூத்திரத்துல என்ன சொல்றாரு, இவனுக்கு அதான் சொன்ன மெட்டீரியலிஸ்டிக் பீப்புளுக்கு கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இருக்கும். அதே அங்க ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் பீப்புள் எது கர்த்திருத்துவத்தை போக்திருத்துவத்தை தொலைப்பதற்குண்டான அப்படின்னு ஒண்ணு இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதை தொலைப்பதற்குண்டான வேலையில அவங்க போயிட்டு இருப்பாங்க. தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ரிலீஜியஸ் பீப்புள் ஆஃப் டூ கேட்டகரிஸ். அடுத்து பார்க்கலாம். அத்தயோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யக அசாவான்யோ அகமஸ்மீதி நச வேதயதாக பசுரேவம் ச தேவதானாம். சுருதியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. பிருகதாரண்ய உபனிஷத்துல அவர்களா லோட் கேரியிங் அனிமல்ஸ் டு தேவதாஸ். மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள் ஆர் பசுஹு. இந்த பாவனையுடன் எவர்கள் மற்ற தேவதைகளை பூஜை செய்கிறார்களோ, with this attitude, materialist religious people, அவர்கள் அந்த தேவதை வேறு நான் வேறு என்று கொஞ்சமும் அறியாத வேறு வேறு என்று அறியாமையின் அர்த்தம். அந்த அறியாமையால் மனிதர்களுக்கு ஆடு மாடு முதலியவை எவ்வாறோ அவ்வாறே தேவதைகளுக்கு அவர்கள் ஆகிறார்கள். நம்ம ஒரு பசு வச்சிருக்கோம், அதான் சொன்னேன், நம்ம ஒரு டாக்கி வச்சிருக்கோம், லோட் கேரிங் பசு வச்சிருக்கோம்னா we will don't want to miss, பிடிச்சிட்டு போங்க யாராவதுன்னு கொடுத்துருவோமா என்ன? பசுவையும் கழுதையும் வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாமெல்லாம் அலோவ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் தேவதைகள் will not allow you to get into spiritual path அப்படிங்கிறது செக் பாயிண்டா புரிஞ்சுக்கணும். உடனே ஐயோ இந்த பாதையே வேண்டாம் சாமி, இந்த தேவதைகிட்ட யார் கஷ்டம் கொடுத்தா யார் தாங்கிறது, குப்புறப்படுத்துக்கலான்னு இந்த பாதைகள் டிராவல் ஆகாம இருப்பதற்கு விஷயம் அல்ல. they are the check post. ஈஸ்வரனாக நியமிக்கப்பட்ட செக் போஸ்ட். ஸ்ரத்தா குவாலிஃபிகேஷன் இருந்தா they will allow you, இல்லைன்னா you go this side என்றாங்க, you get into தமிழ்நாடு, you live in தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்க வச்சிருக்காங்க தேவதைகள் ஈஸ்வரன். ஓகே, அடுத்தது தேஷாம் ஹி பின்ன தேவதா யாஜினாம் பலகாங்ஷினாம் ஷிப்ரம் க்ஷீக்ரம் ஹி யஸ்மாத் மனுஷ்யலோகே ஹி சாஸ்திராதிகாரக. தேஷாம் யாரு, தேஷாம்னா ப்ரோனவுன், யாரு இந்த மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள், பிராயச்சித்த கர்ம காமிய கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற பீப்புள்.
நித்திய கர்மத்தை பத்தியோ நைமித்திய கர்மத்தை பத்தியோ பஞ்சமகா பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் அல்ல. அதான் சொன்ன, ஈஸியா புரிஞ்சுக்கிறேன். என்ன சொன்ன? மெட்டீரியலிஸ்டிக் ரிலிஜியஸ் பீப்புள், தே வெரி பர்டிகுலர் அபவுட் காமியம் அண்ட் பிராயச்சித்தா. அவர்கள் இதைத்தான் முதல்ல பேசினார். அவர்கள் தேஷாம் ஹி பின்ன தேவதா யாச்சினாம். பின்னனா ரெண்டு மீனிங் வருங்க. ஒன்னு டிஃபரண்ட் டெய்டிஸை வழிபடுவாங்கன்னு எடுத்துக்கலாம். பின்னம்னா டிஃபரண்ட், பின்னம் வேறுபட்ட. ஏன் இந்த பிரச்சனைக்கு இந்த கோயில் போறோமா இல்லையா, இந்த பிரச்சனைக்கு இந்த தேவதை, இந்த பிரச்சனைக்கு இந்த தேவதை, இந்த பிரச்சனைக்கு இந்த சாண்டிங், இதுக்கு இந்த கோயில், இந்த மாதிரி பின்ன அவங்களுக்கு எது தேவையோ அந்த தேவதைகளை போய் பின்ன வேறு வேறு தேவதைகளை வழிபடுவார்கள். அந்த சமயத்துக்கு அந்த டிசைர் இருக்கும், இந்த கோயிலுக்கு போகணும், ஏன்னா இந்த பரிகாரம் பண்றதுக்கு அந்த கோயிலுக்கு போகணும். அது முடிஞ்சுச்சா அடுத்த ஒரு பிரச்சனை வந்ததா, அதுக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போனா ஒன்னு சிவனா இருக்கும், ஒன்னு விஷ்ணுவா இருக்கும், ஒன்னு காளியா இருக்கு, ஏதோ ஒண்ணு அது சொல்லிட்டாங்களா, சரி காளி கோயிலுக்கு போகலாம். சோ பின்ன என்ன அவங்களுக்கு இஷ்ட தேவதை என்ன ஆயிட்டே இருப்பாங்க, டைம் பீங்க்கு ஒரு இஷ்ட தேவதா இருப்பாங்க. இந்த பிரச்சனை வரும்போது இந்த இஷ்ட தேவதா, அந்த பிரச்சனை வந்தா அந்த இஷ்ட தேவதா, அந்த பிரச்சனை வந்தா அதுக்கு அடுத்த இஷ்ட தேவதா. பின்ன பக்தியில பாருங்க எப்படி பின்னமா இருக்கிறாங்க. பின்ன தேவதா யாஜினா, யாஜினா வர்ஷிப்பர்ஸ், எஜ் தான் யாஜ், வர்ஷிப் வழிபடுவார்கள். அவர்கள் காமிய வெரி பர்டிகுலர் அபவுட் காமிய கர்மா, பிராய்ச்சித்த கர்மத்தில் இருக்கவங்க டைம் பீங்க்கு ஒரு தேவதையை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வழிபடுவாங்கிறது ஒரு பின்ன மீனிங் எடுத்துக்கலாம். இன்னொன்னு பின்னம் தான் இங்க இருந்த ஆக்சுவலா இந்த மீனிங் விட ரெண்டாவது நான் சொல்றேன், அந்த இன்டர்பிரேஷன் ரொம்ப கரெக்டா வரும். என்னன்னா என்னை பின்னம், என்னை பின்னமானவர்கள், என்னிடமிருந்து தேவதைகள் வேறுபட்டவர்கள். இந்த ரெண்டாவது மீனிங். என்னிடமிருந்து தேவதைகள் துவைத பக்தியில் இருந்து அர்த்தம். என்னிடமிருந்து தேவதைகள் வேறுபட்டவர்கள்ங்கிற தேவதை பின்ன தேவதா, என்னிடமிருந்து தேவதைகள் வேறுபட்டவர்களை அப்படி நினைச்சுக்கிட்டு யாஜினா, they will do worship, they will do prayer, they do வாச்சிக்க காய்க மனச கர்மா. அவங்கள என்ன பல காங்ஷினா, தேர் வெரி பர்டிகுலர் அபவுட் கர்ம பலன். அதுல காங்ஷினா அதுல ஆசை, டிசையர், சகாம பக்தி, வெரி they desire to get something, சகாம பக்தி. அவங்க ஷிப்ரம் இஸ் ஈக்குவல் டு சீக்கிரம். ஷிப்ரம்னு என்னது? சீக்கிரமாக. அதான் சொன்னேன், மழை வேணும்னு வேண்டுனா அப்ப அந்த சீசனுக்கு தான் மழை வேணும். அடுத்த வருஷமா அடுத்த சீசனுக்கு வரக்குள்ள இங்க இருக்க செடியெல்லாம் வாடி போயிடும். செடியை காப்பாற்றணும், தென்னை மரத்தை காப்பாற்றணும் ஒருத்தர் காரியடி யக்னம் பண்ணினா தென்னை மரம் வாடுறதுக்கு முன்னாலேயே நாளைக்கு என்ன வரணும்? மழை வரணும். அதான் சொன்னாரு. அந்த பலன்ல எப்படி கிடைக்குது? ஷிப்ரம். அதுலதான் மனிதர்கள் ஏன் அங்க அடிக்ட் ஆயிடுறாங்கிற சொல்றாரு அழகா. ஷிப்ரம், அந்த பலன் சீக்கிரம் கிடைச்சிடும். நீ இன்னைக்கு இந்த ஜென்மத்துல பண்ணியா, இந்த ஜென்மத்து வரை கடைசி வரைக்கும் கூட நீ வெயிட் பண்ண வேண்டாம், அப்பவே கிடைச்சிடும். எது? சீக்கிரம். அடுத்த வேர்டு என்ன இருக்குது? ஹீ. ஹீ இஸ் ஈக்குவல் டு எஸ்மாத். எஸ்மாத்னா பிகாஸ் அர்த்தம். இந்த இடத்துல ஹீனா பிகாஸ், ஏனெனில். ஏன்னா மானுஷே லோகே. ஏன் உடனே கிடைக்குது? மானுஷே லோகே ஷிப்ரம் கர்ம பலன் உடனே கிடைக்குது. மானுஷே லோகேனா மனிதர்களுடைய மனுஷ லோகே. மனுஷ லோகே இஸ் ஈக்குவல் டு எஸ்மாத்னா எந்த காரணத்தினால்னா பிகாஸ் மானுஷே லோகே, தட் இஸ் ஈக்குவல் டு மனுஷலோகே. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி இன்கம்ப்ளீட்டா நிக்கும் சென்டென்ஸ். இது ஸ்டைல் ஆஃப் சங்கராச்சாரியன்னு சொல்லுவாங்க சில சமயம். இதுக்கு ரெண்டு காரணம். ஏன்னா என்ன மன்னிக்கணும், மானுஷே லோகே என்ன இருக்கணும்? சித்திம் பவத்தின்னு வந்திருக்கணும். சித்தி மனுஷலோக சித்திம் வேணுங்கிறது சித்திம் பவத்திங்கிற அந்த இறைவன் கொடுத்த வேர்டு முடிச்சுதான் அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஆனா இந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டா நிக்குது சென்டென்ஸ். இது என்னங்க இப்படி நடுவில் நிக்குது அப்படின்னா இதுக்கு காரணங்கள் நிறைய. ஒரு ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா பாஷ்யம் அப்படிங்கிறது சங்கராச்சாரியர் எழுதுனது அல்ல. அவர் சொல்ல சொல்ல அது அப்படியே ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டே வந்திருக்காரு, ஜெராக்ஸ் பிரிண்டி. ஜெராக்ஸ் இந்த கால மைண்டு தான் அந்த காலத்துல ஜெராக்ஸ். அதை அப்படியே எழுதும் போது இப்ப நானே ஒரு கருத்துகள் உங்களுக்கு ஒரு சொல்ல வரும்போது பல இடத்துல சென்டென்ஸ் பாதி நிற்கும். அந்த இடத்துக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம இன்னொரு சென்டென்ஸ் போயிடுவோம், அது இன்கம்ப்ளீட்டா நிற்கும். ஆனா தட் வில் பி அண்டர்ஸ்டுட். அது பேச்சு வழக்குல அது ஜென்ரலா இருக்கும். எனக்கு செந்தமிழ் பேசுற மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் எல்லாம் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு கமா போட்டாங்க நம்ம பேசுவோம். ஒரு சென்டென்ஸ் போகும்போது நடுவில் அப்படியே அந்த இடத்த நிறுத்திட்டு மிச்சதெல்லாம் புரிஞ்சுங்கிறதுல அப்படி வெளியில வருவோம். அது மாதிரிதான் சங்கராச்சாரியர் என்ன பண்ணிட்டு இருந்ததுல சித்திம் பவத்திங்கிற வேர்டுங்க ஆட் பண்ணிருக்கணும். ஆனா அவரு ஆட் பண்ணலிங் போது இது என்ன நாம இன்ஃபர் பண்ணிக்கலாம்
இது வந்து நாட் ரிட்டன் பை சங்கரா. ஏன்னா இதே பார்த்தீங்கன்னா இவரோட ஆனந்தகிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, எல்லாம் அவங்களே எழுதுனது. நோ இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் வில் பி இன் எனி மதுசூதன சரஸ்வதி மற்ற எந்த நீங்கள் டீக்கா படித்தாலும் சரி, எதுலேயும் வந்து இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ்க்கு அது எங்கேயுமே இருக்காது. ஆனால் சங்கரா பாஷ்யத்தில் மட்டும் இது அடிக்கடி நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் அது சொல்ல சொல்ல எழுதப்பட்டது, அவரால் எழுதுனது கிடையாது. அது ஒரு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த மானுஷ லோகை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். சித்திம் பவத்திங்கிறது ஸ்லோகத்தில் இருக்கிற வேர்டை போட்டு நீங்கள் அங்கே கம்ப்ளீட் பண்ணி நாம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சித்திம் பவதி என்ன சொல்றாரு, சீக்கிரமாக பலன். ஏன் எதனால கிடைக்குது, மனுஷ லோகத்தில் சித்திம் சீக்கிரமாக கிடைக்குது. அதனால பீப்புள் ஆர் சோ அட்டாச் டு கர்மகாண்டம். கர்ம இப்ப செஞ்சா பலன் அப்பவே கிடைக்குது. ஞான காண்டத்துல இப்ப கிடைக்குது சொல்ல முடியாது. டீ கேடுங்கிறாங்க, 20 வருஷங்கிறாங்க, 10 வருஷங்கிறாங்க, பாஷையை முடிக்கணுங்கிறாங்க, அப்புறம் முண்டக்க பிடிக்கணுங்கிறாங்க, 10 உபனிஷத்து முடிக்கணுங்கிறாங்க, பிரஸ்தானத்திரையும் முடிக்கணுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்காக முடிக்க முடியும்? அதுக்கு குரு இருக்கணும், நம்ம உடல் சக்தி இருக்கணும், மனசக்தி இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், சூழ்நிலை இருக்கணுங்கிறாங்க. ஐயோ, அப்போ பீப்புள் தே வில் நாட் வோட் ஃபார் தட். ஜென்ரலா இதுக்கு ஏன் வர்றாங்க, சீக்கிரமா பலன் உடனே கிடைக்கும். மானுஷேலோகே சித்திம் பவதி, சித்தினா கர்ம பலன் பவதி. கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? அடுத்த விட என்ன, ஹி சாஸ்திர அதிகாரக. ஏன்னா இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை செய்து கொள்வதற்குண்டான அதிகாரம் இங்கதான் இருக்கு மனித லோகத்தில். என்ன சொல்ல வரான்னு பாருங்க. இப்போ வேற தேவதா உலகத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க, இல்ல கீழே விலங்கு சரீரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா யூ கேனாட். இப்ப தேவதா லோகத்துக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு நாளையோட உங்களுடைய புண்ணியம் முடியுது, கீழே வரணும். ஆனா நீங்க அங்க ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்குது, ஒரு என்ஜாய்மெண்ட். அது இன்னும் 2 நாள் தான் ப்ரோக்ராம் முடியும். இன்னைக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாச்சு, நாளையோட உங்களுக்கு நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் போட்டாச்சு, நாளையோட போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அவங்க நீங்க போட வேண்டாம், அவங்க போட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா அந்த ப்ரோக்ராம் வந்து நாளானி வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் ஒரு நாள் இருந்துட்டு இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறேன்லாங்க, வேலையாகாது. அதுக்கான புண்ணியம் வேணும். இப்போ ஏன் எதை வச்சு அங்கே செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, புண்ணியத்தை செலவு பண்ணி அங்கே போய் இன்னும் ஒரு நாளைக்கு நான் இங்கே தேவலோகத்தில் வாழ்வதற்கு ஒரு கர்மத்தை பண்ணி புண்ணியத்தை சேர்த்தி நான் இன்னொரு நாள் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. யூ கேனாட் ஆட் புண்ணியா இன் தேவலோகம். அதே ஒரு பசு இருக்கு, அதாவது கர்மத்துக்கும் கர்ம பலனுக்கும் ஒரு கேப் பாருங்க. எப்படி சொல்ற பாருங்க. மனுஷ லோகத்துல என்னன்னா, இப்ப நீங்க காரிய யக்னம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பவே கிடைக்குது. இதே இப்போ ஒரு பசுவுக்கு ஒன்னு என்ஜாய் பண்ணுது, ஒரு பசுன்னு எடுத்துக்கலாம், ஒரு கற்பனை. ஒரு மாட்டு பொங்கல் வருது, அதுக்கு என்ன ஆராதனை, பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கு பொங்கலை வச்சு அது தாப்பு சீராட்டி, அது வந்து நம்ம கல்ச்சர்ல வந்த மாடா இருக்கணுங்க. அது வேற கல்ச்சர்ல போனா அவன் வேற அனுப்பிச்சிருவான். அதுவாகும் கதம் போட்டு ரோஸ் போட்டுருவானு. நம்ம கல்ச்சர்ல பிறந்திருந்து மாட்டு பொங்கல்னா அது ஒன்னு என்ஜாய் பண்ணுது, எல்லாரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வந்துறாங்க, நீ வராங்க, பூஜை பண்றாங்க, பொட்டு வைக்கிறாங்க, தொட்டு கும்பிடுறாங்க. அது பிகாஸ் ஆஃப் த புண்ணியம் ஆஃப் தட் பசு. ஏன் இந்த பசு இங்க மாட்டுச்சுன்னு ஏன் ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகல? இது பண்ண புண்ணியன்னு எடுத்துக்குங்க. இந்த பசு இங்க எப்படி என்ஜாய் பண்ணுது, இன்னொரு கசு எங்க போயிடுச்சு, ஸ்லாட்டர் ஹவுஸ் தெரியுங்களா, அங்க போயிடுச்சு வச்சுக்குங்க, வெட்டருக்கு. அப்போ இந்த புண்ணியம் என்ன பண்ணிருக்குது, ஒரு புண்ணியம். இந்த பசு புண்ணியம் பண்ணிருக்கிறதுனால தானே இது என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது, பொட்டு வச்சு சாமி கும்பிடுறது எல்லாம். இது அந்த பசு சரீரத்தில் செய்த புண்ணியமா? நோ, வேறதோ சரீரத்துல செஞ்ச புண்ணியத்தை இப்ப வந்து என்ன பண்ணுது, அது என்ஜாய் பண்ணுதுன்னு புரியணும். ஏன்னா அந்த பசு சரீரத்தில் இருந்துகிட்டு ஐயோ நான் ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போயிடக்கூடாது சாமி, நான் வந்து புண்ணியம் எல்லாம் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போயிறேன்னு, அதனால புண்ணியத்தை அந்த பசு என்ஜாய் பண்ற புண்ணியத்தை வெட்டுக்கு போற மாடு அந்த மாட்டு சரீரத்தில் இருந்துகிட்டு புண்ணியத்தை ஆட் பண்ணி வெட்டப்பட இடத்துக்கு போகாமல் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியவே முடியாது. இப்படி பாப்பத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க தேவலோகத்தில் இருக்கிற புண்ணியத்தை எடுத்துட்டாலும் சரி, அது அங்கே என்ன ஆகாது, அந்த தேவதா உலோகம் போனீங்கனாலும் புண்ணியத்தை ஆட் பண்ண முடியாது. விலங்கு சரீரத்துக்கு வந்தீங்கனாலும் என்ன பண்ண முடியாது, புண்ணியத்தை ஆட் பண்ணி நான் ஐயோ நான் அங்க போறேன், என்னை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன்,
ஆனால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நீங்க மனித சரீரத்துல பிறந்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுக்கிறோம்? தலைப்பாய்க்கு வர தலைக்கு வர்றது தலைப்பாட போறக்கு விதியை மதியால் வெல்லலாம். யூ கேன் ஆட் புண்ணியா இன் யுவர் அக்கவுண்ட், யூ கேன் ஆட் பாப் ஆல்சோ. ரெண்டுமே இந்த சரீரத்துல மட்டும்தான் புண்ணியத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ செஞ்ச கர்மத்துக்கு உண்டான பலனை அப்பவே அனுபவிக்க முடியும். புத்திரன் இல்லை அப்படின்னு ஒரு பசுவுக்கு குழந்தை இல்லைன்னா அது புத்திர காமேஷிவாமம் பண்ண முடியாது. சோ நமக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ? இந்த ஜென்மத்துல பண்ணினா இப்பவே என்ன கிடைக்கும்? குழந்தை கிடைக்கும். திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்பெஷல். அரிது அரிதுன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு? மானுஷ லோகத்துல மனித உலகத்தில் தான் நீ மனிதனா பிறந்தா மட்டும்தான். அதுவும் பாருங்க, இன்னும் நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டே போலாம். இந்த இறைவன் கொடுத்த சாஸ்திரிய கர்மங்களை, நம்ம லௌகீக கர்மங்களை, கர்மகாண்டத்தில் இருக்கிற கர்மங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு பேசியிருக்காரு. கர்மகாண்டத்தில் இருக்கிற கர்மங்களை செஞ்சு நீங்க பெனிஃபிட் ஆகணும்னா முதல்ல பாரதத்துல பிறந்திருக்கணும். அப்பதான் யூ ஆர் அதிகாரியா. பின்னால் வேர்டு பாடுறாங்க, சாஸ்திரிய அதிகாரி எப்ப ஆகுறீங்க? ஜஸ்ட் மனிதனா பிறந்துட்டாலும் அதிகாரி ஆக முடியாது. பாரத மண்ணில் பிறந்திருக்கணும். அப்புறம் ஒண்ணு பிராமணனாக பிறந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறானே, இந்த அரசர்கள் செய்யக்கூடிய சத்திரிய ஹோமத்தில பிராமணர்களால் செய்யக்கூடாது. சோ அதிகாரிங்கிறது இந்த சரி. நீங்க பாரத மண்ணில் பிறந்துட்டீங்க. பாரத மண்ணில் பிறந்தவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டா இருக்காங்க. ஸ்ரத்தா இருக்கணும் இறைவன் மீது. கர்மகாண்டத்தில் என்ன வரணும்? ஸ்ரத்தா வரணும். அந்த அந்த ஸ்ரத்தா அந்த பாரத மண்ணில் பிறந்து அதுக்கு குவாலிஃபை ஆனவங்களும் என்னவா இல்லாம இருக்கிறாங்க. ஸ்ரத்தா இல்லைனாலும் அவங்க என்ன இல்ல, தே ஆர் நாட் குவாலிஃபைட், தே ஆர் நாட் அதிகாரி ஆயிடுறாங்க. அவங்களே அவங்க அனதிகாரி பண்ணிக்கிட்டு வெளியில போயிடுறாங்களா? ஸ்ரத்தை இல்லைன்னா அவங்களே அனதிகாரி பண்ணிக்கிட்டு வெளியில போயிடுவாங்க. இறைவன் நீ ஒதுக்குறது இல்ல, நீயே உன்னை என்ன பண்ணிக்கிற? அனதிகாரி பண்ணி வெளியில போ. சோ பாருங்க, மனுஷ லோகத்துல இந்த அளவுக்கு நமக்கு அதிகாரி. அடுத்த வேர்டு அதான் உடனே ஆட் பண்ணிட்டாரு. சாஸ்திரிய அதிகாரியா இருக்கணும். நீ இங்க மாறதுல பிறந்திருக்கணும், சத்த இருக்கணும். அப்புறம் குவாலிஃபைடா இருக்கணும் அந்த கர்மத்தை பண்றதுக்கு. ஏனுங்களா? ஏன்னா ஒரு கர்மம் பண்றோம், அந்த கர்ம பலன் குசேலருக்கு எதுக்குங்க? புத்திர காமேஷி ஹோமம் ஆல்ரெடி அங்க 26 இருக்கு. சோ he is not qualified to do புத்திர காமேஷ்டி. அதான் சொல்றாரு சாஸ்திரிய அதிகாரி. பூநூல் போட்டிருந்தா தான் இதை பண்ணணும்னா பூநூல் போட்டு தான் பண்ணியா. நான் போய் உட்காந்து ஹோமம் பண்றேன், சுவாகாக்காரம் போடுறேன்னா அது தப்பு. பூநூல் போட்டவன் தான் குவாலிஃபைடு டு கிவ் சுவாகாக்காரம். அது ஸ்ரீவித்யால ஏதோ இருக்குங்கிறாங்க, பண்றங்கிறாங்க. அது ஜென்ரலா நம்ம பேசலாம், எக்ஸப்ஷன் எல்லாம் நம்ம புடிச்சுக்க கூடாது. ஜென்ரலா ஹோமம் பண்றதுக்கு பூநூல் போட்டிருக்கோம், பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகாரிக்கு தேவை. அதனால கையில ஒரு இது கொடுத்து பூணு இல்லாதவங்களும் என்ன பண்றான்? சுவாக பண்ணா கையில ஒரு இது மோதிரமா பண்ணி விடுவாங்க பாருங்க. அப்ப பூணூல் இல்லாதவங்களும் என்ன பண்ணலாம்? நம்ம சுவாகாக்கார கொடுக்கறதுக்கு ரெடி ப்ரொசீஜர் இருக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ண அவன் தான் யாரு? அதிகாரி. புரிஞ்சுங்களா? இப்ப கீழே பாஷ்யம் படிக்கிற பாருங்க. வேறு பலத்தில் இச்சை உடையவர்களாகி வேறு தேவதைகளுக்கு பூஜை செய்கிற மனிதர்களுக்கு இந்த மனித உலகத்தில் விரைவாகவே என்ன கிடைக்குது? சிப்ரம் பலன் கிடைக்கிறது. அதனாலதான் மக்கள் அதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ல வர. ஏனெனில் மனித லோகத்தில் தான் சாஸ்திரத்துக்கு அதிகாரம். கர்ம காண்டத்துக்குங்க, ஞான காண்டத்தை வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கர்ம காண்டத்துக்கு ஒரு அதிகாரியாய் கர்மத்தை பண்றானா இத்தனை விஷயம் இருக்கு. அடுத்த வேர்டு சிப்ரத்தை பத்தி சொல்றாரு. அடுத்த பாஷ்யத்துல he takes ஸ்பெஷல் வேர்டு சிப்ரம். ஹி இது நான் சொல்லிட்டேன். ஏன் மானுஷேலோக்கு சீக்கிரம் கிடைக்குது? சிப்ரம் ஹி மானுஷேலோ, இறைவன் சீக்கிரமாக கர்ம பலன் மாநில உலகத்தில் கிடைக்குது, மனுஷ உடலில் கிடைக்குதுன்னு ஏன் சொல்றானா? இது விசேஷனாத்து அந்நேஷு அப்பி கர்ம பல சித்தியம் தர்ஷயதி பகவான். சிப்ரம் ஹி மானுஷேலோகங்கிறது இந்த ஸ்லோகம். இதி இது கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணாவே இத்தி போடுவோம். இங்க கொட்டேஷன் போட்டு கொடுத்துட்டாங்க. சிப்ரம் விசேஷாத்து. ஏன்னா இந்த ஜென்மத்துல பண்ற புண்ணியத்துக்கு நீங்க ஆகாமி கர்மத்துக்கு இந்த ஜென்மத்துல என்ன கிடைக்கும்? நமக்கு பலன் கிடைக்கும். விசேஷனம், மற்ற சரீரத்தை விட இந்த சரீரம் விசேஷனம். அந்நேஷு அப்பி கர்ம பல சித்தியும் தர்ஷயதி. அவனால் கர்ம பலனை பார்க்க முடியும். தர்ஷயத்தினா அந்த கர்ம பலனை அவனால் அடைய முடியும் அர்த்த. தர்ஷயதி பகவான். மனித லோகத்தில் எங்கு விரைவாக எந்த விசேஷத்தினால் மற்ற லோகங்களில் கூட கர்ம பலன்கள் ஏற்படும் என்பதை பகவான் இப்ப நான் சொன்னதுதான். அதாவது ஒரு பசு சரீரம் கர்ம பலம்
அப்படின்னா அது போன ஜென்மத்தில் செஞ்சதுதான் இங்க அனுபவிக்க முடியும். இந்த அதனோட சரீரத்திலே செஞ்சு அதனோட சரீரத்தில் அதனால ஆனா மனிதர்கள் அந்த சரீரத்திலே செஞ்சு அந்த சரீரத்திலே அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அத விசேஷனம். அது சீக்கிரமா வர்றதுங்கிறது மனித லோகத்துக்கு உண்டான விசேஷனம். பசுக்கள் என்ன ஆகுது, சீக்கிரமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது செய்ய முடியாது. போன ஜென்மத்திற்கு இந்த ஜென்மம் அனுபவிச்சிருக்கலாம், அவ்வளவுதான். தேவதாங்களே முடியாங்க போது நீங்க பசி ஏன் போறீங்க? தேவதைகளை என்ன பண்ணிக்க முடியாது, தங்க அக்கௌண்ட்ல புண்ணியத்தை ஏற்றிக்கொள்ள முடியாது. தே ஹாவ் டு ரிட்டர்ன் பேக் டு மத்திய லோகே விஷாலே, வந்து இந்த பூமியில பிறந்துதான் ஆகணும் என்பதை பகவான் காமிக்கிறார். பகவான் முடிக்கிறாரு. சங்கராச்சாரியர் சொல்றாரு, அதனாலதான் என்ன வேர்டு யூஸ் பண்றாரு, சிப்ரம்ங்கிற வேர்ட இது மானுஷேலோகேன்னு இறைவன் சொல்றாருன்னு சங்கராச்சாரியார் இங்க ஏன் அந்த வேர்டு போடுறாருன்னு அதுக்கு உண்டான விளக்கம் தான் நான் பார்த்தோம். அடுத்தது கன்க்ளூஷன் பண்றாரு, இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து மானுஷே லோகே பார்த்தோம், சிப்ரம்ங்கிறத பார்த்தோம். இப்ப கன்க்ளூட் பண்றாரு என்னன்னு, மானுஷே லோகே மனித ஜென்மத்தில் யாரு குவாலிஃபை ஆகிறா, வர்ணாசிரமாதி கர்ம அதிகாரி. அந்தந்த வர்ணத்துக்கு இருக்கிறவங்க தான் அந்தந்த கர்மத்தை பண்ண முடியும். அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கவங்க தான் அந்தந்த, இப்ப பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரமே கிரகஸ்தாதான் குவாலிஃபைடு, பிரம்மச்சாரி இஸ் நாட் குவாலிஃபைட். கல்யாணம் ஆகாம இருக்கவங்களாம் அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அதுக்குள்ளே என்ன இருக்கு, வர்ண ஆசிரம அதிகாரி பேதம் இருக்கு. இதுல இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும். இது அது இல்லாம ஸ்ரத்தா இருக்கணும். அதுல வேற அவங்க அஸ்ரத்தாயி வெளியில போயிடுறாங்க, அனதிகாரி. சோ மானுஷே வர்ண ஆசிரமாதி கர்மாதி அதிகாரி. இந்த வர்ணம் இந்த ஆசிரமத்தை வச்சுதான் அவங்க என்ன ஆகுறாங்க, கர்மத்துக்கு அதிகாரிக. இதி விசேஷः மானுஷலோகே விசேஷம் தேஷாம் வர்ண ஆசிரமாதி அதிகாரி கர்மணா. அந்த வர்ணம் அந்த ஆசிரமத்துக்கு என்ன கர்மமோ அதற்கு அதிகாரி ஆனவர்கள் தான் அந்த கர்மத்தை என்ன முடியும், பண்ண முடியும். பல சித்தி. அப்ப அந்த பலனை அவர்களால் அனுபவிக்க முடியும். ராஜசூ யக்ஞா cannot be done by a brahmana, it should be done by kshatriya. அப்ப அவங்க தான் அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க முடியும். பிராமணர்கள் அதை செய்ய முடியாது. அதற்குண்டான பலன் உலகை ஆளும் திறங்குது, அது அவர்களால் அதை அனுபவிக்க அது செய்யவும் கூடாது. அந்த பலன் அப்படி மீறி செஞ்சாலும் திருஷ்ட பலன் வரும், தப்புன்னு வராது. அதிர்ஷ்ட பலன் அவர்களுக்கு கிடைக்காது. பல சித்தி சிப்ரம் பவதி. மனுஷ உலகத்தில் சிப்ரம் சீக்கிரமாக கிடைக்குது. எது, கர்மஜா, கர்மத்தின் மூலம் பிறந்த. கர்மஜா இஸ் ஈக்குவல் டு வாட், கர்மணா ஜாதா, கர்மத்தினால் கர்மத்தினால் பிறந்த பலனை சிப்ரம் சீக்கிரமாக அனுபவிக்க முடியும். இது விசேஷனம் ஃபார் மனுஷலோகே, மனித சரீரம், மனித ஜென்மம். அதுதான் மானுஷே லோகே. நாட் இன் தேவதா சரீரம், நாட் இன் அனிமல் பேர்ட்ஸ் சரீரம், அல்லது அதோ சரி, எது வேணா நீங்க எழுதி டோட்டலா அதோ சரீரம். இதுதான் என்ன சொல்றாரு மானுஷ கன்க்ளூஷன் பண்றாரு. இப்ப தமிழ் படிக்கிறேன். மனித லோகத்தில் வர்ண ஆசிரம முதலவிகளுக்கு தகுந்தவாறு தான் செய்ய முடியும். கிரகஸ்தா கேன் டூ அக்னிஹோத்திரம், பிரம்மச்சரி கேனாட் டூ அக்னிஹோத்திரம். அப்ப அக்னிஹோத்திர பலனை இவங்க தான் அனுபவிக்க முடியும். கர்மத்தை பண்றவன் தாங்க அதுக்கு பலன் அனுபவிக்க முடியும். பிரம்மச்சாரி அக்னிஹோத்திரம் பண்றதுனால என்ன பலன் வருதோ, பிரம்மச்சாரி செய்யவும் கூடாது, செஞ்சால் அந்த பலன் அவனுக்கு கிடைக்காது. அப்படி என்னதான் கிடைக்கும், திருஷ்ட பலன் கிடைக்கும். அவ்வளவுதான். தகுந்தவாறு மனித லோகத்தில் வர்ண ஆசிரம முதலவிகளுக்கு தகுந்தவாறு கர்மத்தில் அதிகாரம் இருத்தலே. ஹிந்துவா பிறந்திருக்கணும், பாரதத்துல பிறந்திருக்கணும், இதெல்லாம் அதிகாரிங்க. இதெல்லாம் இல்லைன்னா எப்படி நீங்க அதிகாரியாக போறீங்க? ஸ்ரத்தா இருக்கணும், எல்லாத்தோட உச்ச அது ஸ்ரத்தா இருக்கணும். அதுக்குண்டான சொசைட்டியில் நம்ம வாழணும். எல்லா ஸ்ரத்தாலா இருக்கும். போய் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டா எப்படி கஷ்டம். ஸோ அதுக்குண்டான சூழ்நிலைகள், அது அந்த விஷயங்கள் நம்ம காதுல கேட்டு அதுல ஒரு நம்பிக்கை ஸ்ரத்த வந்து அதை செய்யணும் போது சிறுத்தலை இந்த விசேஷம். இதனாலதான் மனித சரீரம் மானுஷ லோகம் இது விசேஷம். அந்த வர்ண ஆசிரம முதலியவற்றில் அதிகாரமுடையவனுடைய கர்மத்திற்கு ஏற்ப, அதுதான் சொன்ன, யாரு என்ன கர்மம் பண்ணணும்னு இறைவன் விதிச்சிருக்காரோ அந்த கர்மத்தை அவங்க பண்ணுனா மட்டும்தான் முறைப்படி. அது வேற. நீங்க அது முறைப்படி வாழ்ந்து தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்ந்து பண்ணிருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், கர்ம பலன் கிடைக்கும். கர்மஜா, அந்த கர்மத்திலிருந்து பிறந்த அந்த பலன்
ஏற்ப கர்மத்தினால் ஏற்படும் பலன் எப்படி கிடைக்கும்? ஷிப்ரம், விரைவாக கிடைக்கும். ஆனா ஜென்ரலா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்த காலத்து ஜனங்க they don't believe, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குறாங்க. இதுக்கு ஏதாவது சயின்ஸ் எல்லாமே சயின்ஸில் வந்து எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. அது ஏன்னா அது பௌருஷேயம். என்ன புரியுறது இல்லை, இதெல்லாம் அப்பௌருஷேயம்ங்கிறது 99.99 எங்கர் ஜென்ரேஷனுக்கு இது அவங்க நம்ம ஜென்ரேஷன் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை, அதனால அவங்கள ஏற்றுக்கிறது இல்லை. அப்படி வேணா சொல்ல பாவம், அவங்களே நம்ம தப்பு சொல்லாட்டி நம்ம ஜென்ரேஷன்லேயே அப்பௌருஷேயம் நிறைய பேர் இந்த ஒன்று வேண்டாம் நித்திய பூஜை வீட்டில் பண்ணுறோம். எத்தனை பேர்த்து வீட்டில் பிரச்சனை கிளம்புது. கோயிலுக்கு போகிறேன், எத்தனை சாண்டிங் பண்ண போகிறேன், எத்தனை பேர்த்து வீட்டில் பிரச்சனை கிளம்புது. ராமர் கோயிலுக்கு போகிறேன், எத்தனை பேர்த்து வீட்டில் பிரச்சனை கிளம்புது. ஏன்? இது தர்மத்துக்கு உட்பட்டான ஒரு ஆசை. கோயிலுக்கு போகிறது, சேண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கம்பல்சரி. ஏன்னா நம்ம குடும்பத்தை அதுலேருந்து காப்பாற்றணும்னா கோயிலுக்கு போகிறோம், சேண்ட் பண்ணுறோங்கிறது கம்பல்சரி. நம்மளோட பாதையில் வருகிற தடங்கல்ங்கிறத செகண்டரி. ஏன்னா குடும்பத்தை நம்ம பாதுகாத்தா தான் நம்ம பாதையில் நம்ம ஒழுங்காக போக முடியும். அதாவது அந்தந்த காலத்தில் கிடைக்கணும். கல்யாண காலத்தில் கல்யாணம் ஆகணும், குழந்தை கிடைக்கிற காலத்தில் குழந்தை கிடைக்கணும், பேரங்காலத்தில் பேரமே, இதெல்லாம் வந்து அந்தந்த படிப்பு காலத்தில் +2 காலத்தில் +2 பாஸ் பண்ணணும். ஏங்க 40 வயசாயே +2 பாஸ், அது என்னங்க பிரயோசனம்? +2ங்கிறது அந்த வயசுல பாஸ் பண்ணணும், இந்த ஏஜ்ல வேலை கிடைக்கணும், இந்த ஏஜ்ல கல்யாணம் ஆகணும், இது குடும்பம் இப்படி ஸ்மூத்தா போகணும்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த வழிகளை சொல்லி கொடுக்கும்போது உலகத்தில் எதிர்ப்பு வேண்டாம், நம்ம வீட்டிலேயே எத்தனை எதிர்ப்புகளை போராடி ஜெயிச்சுதான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது. அவங்க நல்லதுக்காக நம்ம ஒரு காரியத்தை பண்றதுக்கு நம்ம என்ன வேண்டிதான் இருக்குது, போராட வேண்டி இருக்கிறது. ஏன் யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஏன் இந்த போராட்டம்? பிகாஸ் அவங்கள இது வந்து விஷயம் அப்பௌருஷேய விஷயம். இது வந்து புருஷனால கொடுக்கப்பட்டதுக்கு பேர் புருஷ விஷயம் பேருங்க. புருஷன் பார்த்து ஒரு போயம் எழுதுறாரு, புருஷேன கிருத்தம் புருஷன். இது வந்து அப்பௌருஷேயம், இது மனிதரால் கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. சாஸ்திரம் என்பது அப்பௌருஷேயம், மனிதனால் கொடுக்கப்பட்டது. அப்ப யாருங்க? இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆனா அங்க என்ன போய் தேடக்கூடாது? ப்ரூஃப். இதுக்கு இந்த ப்ரூஃப் சயின்ஸ்ல தேடலாம். இந்த சால்ட்டையும் கலந்தீங்கன்னா இது வெள்ளையா புகை வரும், செடிமெண்ட் வரும், ஊத்துனீங்கன்னா பார்த்தோன்னா ப்ரூஃப் இருக்கும். சொன்னா அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? நீங்க இங்க வர வேண்டாம், தேவதைகளை இப்ப எங்க கொண்டு வச்சுட்டு இருக்கிறாங்க? மித்து. தேவதை வழிபாட தேவையில்லை, எனக்கு சக்தி இருக்கு, நான் உழைக்கிறேன், எனக்கு வேணுங்கிறது கிடைக்குது, அவ்வளவுதான். அங்க போய் கேட்டா மட்டும் என்ன நடக்கும்? மாறப்போகுது. ஏன்? குருகுல வாசத்திலிருந்து குருகுல கல்வியிலிருந்து வெளியில வந்ததுனால படாது பாடுபடுறாங்க எங்கர் ஜென்ரேஷன். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சைக்காலஜி ப்ராப்ளத்தை கண்டிப்பா சின்ன வயசுல வளரும் போது ஆறாத வடுகளுடன் ஒரு குழந்தை வளரும், தப்பிக்கவே முடியாது அந்த குழந்தை. அந்த மாதிரி சூழ்நிலை வளரும் போது அந்த வடுக்களை ஆற்றுவதற்கு பக்தி ஒண்ணுதான், ரிலிஜன் ஒண்ணுதான் அவனை காப்பாற்ற முடியும். அம்மாவோ அப்பாவோ குடும்பமோ காப்பாற்ற முடியாது. அவனை அந்த பக்தி தான், இறைவனுடைய பக்தி தான் காப்பாற்ற போகுது. அது நீங்க கர்மகாண்டத்திலே இருங்க, நீங்க இதுக்கே வர வேண்டாம். அதுல அந்த அதுக்குள்ள இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வராது. அந்த அளவுக்கு அங்க பேக் பண்ணி கொடுத்துருக்காரு இறைவன். அதெல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு பைபாஸ் பண்ணிட்டு இப்படி தானே வாழ்றங்காட்டி வீதிக்கு 4 சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரு டாக்டருக்கும் தினம் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏன் சம்பாதிக்கிறாங்க? வாட் இஸ் த ரீசன்? திங்க் பண்ணியிருக்கமா? ஏன் நம்ம தாத்தா காலத்துல வேண்டாம், அம்மா அப்பா காலத்துல எங்க சைக்காலஜி பைத்தியம், அது வேற, அதுக்கு தான் போகும். இப்போ நார்மலா 50% அங்க போறவங்க ஆயிட்டாங்க. ஏன் இந்த சூழ்நிலை மாறுச்சு? குருகுல கல்வி மாறுச்சு, மெக்காலய கல்வி வந்தது. இப்ப எல்லாம் எங்க உட்காந்துருக்கிறோம்? சைக்காட்ரிக் டாக்டர், கவுன்சிலிங். அது வேர்டு கலர் கவுன்சிலிங். எதுக்கு போனீங்க? கவுன்சிலிங். எப்போ வர சொன்னாங்க? அடுத்த வாரம். போயிட்டீங்க. அப்புறங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா பாதி பேத்துக்குங்க மனசுல இருக்கிறத கொட்டிட்டாவே நோய் போயிடும். அங்க கேட்கறதுக்கு வீட்டுல ஆள் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? கொட்டு அப்படியா சாமி, இப்படியா சாமி கேட்டா அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ். அந்த டாக்டர் ரொம்ப நல்லவங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்னா போனோன்னா எப்படி அந்த டாக்டர் ரொம்ப எஃபிஷியன்ட் டாக்டர் நீங்க கண்டுபிடி. ஏன்னா எங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண ஒரு டாக்டர் குட்டான கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது கொஞ்சம் நாள்ல சரியானா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் நல்ல டாக்டர் நம்ம முடிவு பண்ணுவோம். இல்ல யாருக்காவது அந்த மாதிரி நடந்திருந்தாலும் ஓகே இவங்ககிட்ட போனா ட்ரீட்மெண்ட்.
ஒரே சிட்டிங்ல. ஐயோ அந்த டாக்டர் சூப்பர். அப்பதான் எனக்கு அந்த ரகசியமே புரிஞ்சுது. எப்படி ஒரே சிட்டிங்ல இவங்க என்ன நல்லது பண்ணிடுவாங்க, ரொம்ப சூப்பர் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னு உட்கார்ந்து கேட்டா அந்த டாக்டர் வாயே பேசலையா. உள்ள போய் உட்கார்ந்த கவுன்சிலிங் 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க இந்த அம்மாவே. சூப்பர் டாக்டர். ஓ இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். என்னது, யாராவது பேசுனா முதல்ல அவங்க கேட்கறதுக்கு வீட்டுல ஆள் இல்லாதனாலதான் இத்தனை பிரச்சனையே. அப்ப கொட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிருது, கொஞ்சம் அப்படி மீறி போனையா ஒரு மாத்திரை 2 உட, ஃபர்ஸ்ட் இப்படி சாப்பிடு, அப்புறம் அதே மாத்திரை என்ன ஆகும், 1 ஆகும், அப்புறம் 1.5 ஆகும், அப்புறம் 2 ஆகும். யூ cannot கம் அவுட் ஆஃப் த டிசீஸ். இதுல போய் ஏன் மாற்றம் மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன வழி, நம்பு கலாச்சாரம் நம்பு கிட்ட பொக்கிஷம் இருக்கு. இந்த பிரச்சனைகளை போய் மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம பாரதத்துல நம்பு கலாச்சாரத்துல என்ன இருக்கு, பொக்கிஷம் இருக்கு. அந்த பாக்ஸை யாருமே திறக்க மாட்டோமே. என்ன பண்ணுவோம், இங்கேயாச்சும் கொண்டு 1000 கணக்கில் 2000 கணக்கு செலவு பண்ணிட்டு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லாம கஷ்டப்படுவோமே ஒழிய ஐ வில் நாட் என்டர் இன்டு சாஸ்திரம். அதெல்லாம் வயசான காலத்துல படிக்கிறதுக்கு என்னது வெட்டி ஆளுக படிக்கிறது. ஏங்க இதெல்லாம் வெட்டி ஆள் படிக்கிறது என்ன, குருகதானி உபநிஷத்துல கொட்டேஷன் எடுத்து விளாசுறாரே இதெல்லாம் வெட்டியால் படிக்கிறதே என்ன. அப்படியே மண்டை கவுட்டி சொல்ற கவுட்டி வரான்னு கேட்டீங்க, அப்படியே பிரிஞ்சு 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 திங்க் பண்ணி தான் என்ன பண்றோம், நம்ம விஷயங்களை லாஜிக்கா ரீசனிங்கா படிக்கிறோம். எது என்ன இப்படி கையெடுத்து கும்பிட்டு சாமியாங்க தானே கும்பிட்டு இருக்கிறோம். சோ எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு ஒரு பொக்கிஷம் மூடப்பட்டு விட்டது. அது எப்ப வெளியில வருதோ அப்பதான் இந்த டாக்டருக்குலாம் வேலை குறையும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.